அமெரிக்காவில் வந்து ரொம்ப பிரபலமான ரைட்டர் அவர், சரிங்களா? ட்ராவல் நிமித்தமாக வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வரார். அவருடைய ட்ராவல் பிளான் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராவல் பிளானில் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்கை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட வந்து இந்த புத்திஸ்டோடைய இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் ஒரு ட்ராவல் பிளானில் அவர் வந்து வச்சுருக்கார். இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த நாள் அதாவது அவர் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு. இப்போ அவருக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவரை போய் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சூழலில் வந்து அவர் இருக்கார். இந்த நேரத்தில் வந்து அவர் வாட்சை பார்க்குறாரு. ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவர் கிளம்பியே ஆகணும். அப்போ தான் அவருடைய ஃப்ளைட்டை வந்து அவர் பிடிக்க முடியுன்ற டைமிங்கில் அவர் இருக்கார். அப்போ தான் அவருக்கே வந்து ஞாபகம் வருது, அடடா நம்ம வந்தது வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஸ்பிரிச்சுவல். அது வரைக்கும் அமைதியாக அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களான்னு அப்போ தான் அவர் முதல்ல பேசுகிறார். இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ வந்து மாங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சரி காஃபி வந்து ஊற்றுறாங்க. இவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். சாசரும் ஃபில் ஆகிட்டு, சாசர் ஃபில் ஆன பிறகு இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இவர் காஃபியை வந்து நிப்பாட்டாமல் ஊற்றிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த விஷயம் தெரிஞ்சே இருந்தாலுமே நம்மளுடைய இதை வந்து எம்டி பண்ணிக்கணும், நம்ம மைண்டை வந்து எம்டி பண்ணிக்கணும். ஏன்னா அதே விஷயத்த ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ யாருனாலும் மாற்றி மாற்றி சொல்லும் போது அதுலேருந்து ஒரு புதுமையான விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை பார்ப்போம் இன்றைக்கி. ரைட்டர் வந்து இருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில், அதாவது அமெரிக்காவில் வந்து ரொம்ப பிரபலமான ரைட்டர் அவர், சரிங்களா? அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அவார்ட் வின்னிங் புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய வந்து அவருக்கான ஃபேமஸ் ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு வாட்டி வந்து ட்ராவல் நிமித்தமாக வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வரார். அப்போ அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அவருடைய ட்ராவல் பிளான் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராவல் பிளானில் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்கை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட வந்து இந்த புத்திஸ்டோடைய இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் ஒரு ட்ராவல் பிளானில் அவர் வந்து வச்சுருக்கார். ஆனால் அவர் வந்து இந்தியா வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய அவருடைய இது பிளான் இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து அவர் பாட்டுன்னு வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவருடைய இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் லிஸ்ட்டை வந்து ஒரு நாள் பார்க்குறாரு. ஓ இதெல்லாம் பண்ணிட்டேன், இங்கே வந்தோடனே எனக்கு இதெல்லாம் வந்து இங்கே இந்த ஏரியாலாம் போனேன், இதை பற்றி அவர் வந்து ரிசர்ச்சரும் கூடயா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது நினைக்கிறேன். அப்போ அவரோட லிஸ்ட்டில் வந்து ஒரு லாஸ்ட்டாக நிற்கிறது என்னென்னா, அவர் வந்து புத்திஸ்ட் மாங்கை பார்க்கணுன்றது வந்து இருக்குது. அவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த நாள் அதாவது அவர் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு. இப்போ அவருக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவரை போய் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சூழலில் வந்து அவர் இருக்கார். இருந்தாலும் எப்பேற்பட்டையாவது இங்கே வந்து வந்தாச்சு, நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம திரும்ப எப்போ வருமோ தெரியாது, அதனால் எப்படியாவது நம்ம வந்து புத்திஸ்ட் மாங்கை வந்து போய் பார்த்துடணும், அப்போ வந்து அந்த அவர்கிட்ட வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இதுவும் பற்றி தெரிஞ்சுக்கணும், கான்ஷியஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விருப்பத்தையும் நிறைவேற்றிட்டு போகணும்னு சொல்லி அவர் எப்படியோ பிளான் பண்ணுறார். அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு வந்து மீட் பண்ணுறதுக்கான சூழலும் அமையுது. அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சி அவர் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளைட் அடுத்த நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஈவினிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை பார்க்குறதுக்கு அந்த டைமிங்க்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி, அதாவது அவருக்கு கரெக்டான மீட் பண்ணி அவர் பேசிட்டு வரதுக்கான ஒரு டைம் ஃப்ரேமில் அவர் வந்து போகிறார். போய் மீட் பண்ணுறதுக்கு அவர் வந்து போகிறார். அப்போ அங்கே புத்திஸ்ட் மாங்கு போய் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, முதல்ல அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அவருடைய ட்ராவல் பிளானில் இருந்தது இந்த ஒரு விஷயம் லாஸ்ட்டாக வந்து மிஸ் ஆகாத இது வந்து நிறைவேறுது அப்படின்றதுல ஒரு பெரிய ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷமாயிட்டார். அப்புறம் அவர் உள்ளே போய் பார்க்கும்போது மாங்க்கும் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் வந்து வெல்கம் பண்ணுறார். ஸோ வெல்கம் பண்ணோன்னே இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ அப்போ அவங்க வந்து 2 பேரும் பேசுகிறதுக்கு உட்காரும்போது இவர் வந்து தன்னை அறியாத அவர் வந்து என்னெல்லாம் கடை
கடன்னு அவரை பற்றி யார், அவர் எங்கேருந்து வராரு, அவருடைய இது என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் வந்து என்ன ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ என்ன புக்ஸ் எழுதிட்டுருக்காரு, என்ன புக்ஸ் எழுதிட்டு இருந்தார், என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இப்படி சொல்லி சரமாரியே அவரை பற்றின விஷயங்கள் எல்லாம் கண்டினியூவாக வந்து அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் மாங்க்கு கிட்ட. மாங்க் வந்து அமைதியாக அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தார். சரின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து சொல்லி முடித்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் வாட்சை பார்க்குறாரு. ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அவர் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவர் கிளம்பியே ஆகணும். அப்போ தான் அவருடைய ஃப்ளைட்டை வந்து அவர் பிடிக்க முடியுன்ற டைமிங்கில் அவர் இருக்கார். அப்போ தான் அவருக்கே வந்து ஞாபகம் வருது, அடடா நம்ம வந்தது வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஸ்பிரிச்சுவல் இதை வந்து தெரிஞ்சுக்கணும், புத்திஸ்டோடைய இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டைம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா மாங்க்கு கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து புத்திஸ்ட் இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அது வரைக்கும் அமைதியாக அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாங்க் வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களான்னு அப்போ தான் அவர் முதல்ல பேசுகிறார். இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அது, இவருக்கு ஏற்கனவே டைம் வேறு ஆகிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பி ஆகணும். இவர் இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருந்ததப்பெல்லாம் ஒன்றும் கேட்கல, இப்போ வந்துட்டு காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறாரேன்ட்டு அவருக்குள்ளே வந்து கொஞ்சம் சொல்ல முடியாத ஒரு கோபமும் இருந்தாலும் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம் அப்படின்றதால அவர் பொறுமையாக சரி சொல்லணும் அப்படின்றதுக்காக எனக்கு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு காஃபி கொடுங்கன்னு கேட்டோன்னே மாங்க் வந்து காஃபிக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய சேவகர்கள் வந்து கொண்டு வந்து பிளேட்டில் வந்து ஒரு கப் அண்ட் சாசர் வைக்கிறாங்க, காஃபி ஜார் வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து மாங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சரி காஃபி வந்து ஊற்றுறாங்க. இவர் வந்து சரி நமக்கு மாங்க் வந்து காஃபி கொடுக்குறாங்க அப்படின்றதில் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். மாங்க் என்ன பண்ணாங்கன்னா, அவர் அந்த கப்பில் வந்து காஃபி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அரை கப்பு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இவர் நிப்பாட்டுவாருன்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். நம்மளுடைய அமெரிக்கன் ரைட்டர் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே குடிக்க சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் மாங்க் என்ன பண்ணாருன்னா, ஃபுல் கப்பும் வந்து நிறையிற அளவுக்கு ஊற்றிட்டார். இப்போவும் வந்து குடிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மாங்க் வந்து நிறுத்தவே இல்லை, திரும்ப ஊற்றிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா கப்பு ஃபுல்லாக நிறைஞ்சி சாசர்லேயே வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சாசரும் ஃபுல்லாகி அப்படியே அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். சாசரும் ஃபுல்லாகிட்டு சாசர் ஃபில்லான பிறகு இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இவர் காஃபியை வந்து நிப்பாட்டாமல் ஊற்றிக்கிட்டே இருக்காரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாசரையும் ஃபில்லாகி இவருடைய ட்ரெஸ்லேயே வந்து ரைட்டருடைய ட்ரெஸ்லேயே வந்து கொட்டிடுது. இப்போ இந்த மாதிரி காஃபி கொட்டின பிறகு அப்போ தான் இவர் வந்து ஸ்டாப் சொல்லிவிட்டு ரைட்டர் வந்து நிப்பாட்டுறாரு. இப்போ நிப்பாட்டினோடனே வந்து கேட்குறாரு, மாங்க்கு கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, காஃபி வந்துட்டு ஃபுல்லாக இதுவாகி ஸ்பில்லாகி என்னுடைய ட்ரெஸ்லேயே வந்து விழுந்துருச்சு. இப்போ நான் வந்து 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் வந்து உடனே ஃப்ளைட்டை வந்து பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மாங்க் அப்போ தான் வந்து அவர் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் வந்து புத்திஸ்ட விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து வந்தீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கான ஒரு விஷயத்தோ நீங்கள் சூழல் வந்து அமைக்கவே இல்லை. நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுடைய விஷயத்தை தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்களுடைய என்னெல்லாம் இருக்கோ எல்லா இதையும் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ நான் காஃபி ஊற்ற அது வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது வந்து கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போக அது சாசர் ஃபில்லாகி உங்களோட மேலேயே ஸ்பில் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து என்னென்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வரீங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல எம்டியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் எம்டியாக இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து ஓவர் ஃப்ளோவில் இருக்கிறீங்க, உங்களுக்கே நிறைய நாலேஜ் இருக்குது. உங்களுடைய நாலேஜ் நிறைய இருக்கிறதால இப்போ நான் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து எடுத்துக்கவே முடியாது உங்களால். ஸோ அப்படின்னு சொல்லி மாங்க் வந்து சொல்கிறார். அப்போ தான் அந்த அமெரிக்கன் ரைட்டருக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஏதோ அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. வந்ததுலேருந்து தன்னை பற்றியே பேசிகிட்டே இருந்ததால் ஒரு அற்புதமான ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான டைமும் வந்து ஒதுக்கிட்டு வந்தோம், அது வந்து அவர் கிடைக்காத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் வந்து வருத்தப்படுறாரு. ஸோ அப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சே இருந்தாலுமே நம்மளுடைய இதை வந்து எம்டி பண்ணிக்கணும், நம்ம மைண்டை வந்து எம்டி பண்ணிக்கணும். ஏன்னா அதே விஷயத்தை ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ யாருனாலும் மாற்றி சொல்லும்போது அதுலேருந்து ஒரு புதுமையான விஷயம் வந்து நமக்கு கிடைக்க
கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதில் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் பல பேர் அதே ஒரு விஷயத்தையே பல விதத்தில் அவங்க பார்த்துருக்கும் போது பல விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறாமல் அதே விஷயத்தை இன்னொருத்தவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்கக்கிட்டேருந்து என்ன பெர்ஸ்பெக்டிவில் அது வெளியில் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு புதுமையான விஷயம் நம்மளுடைய குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக அது இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் மாங்க் சொன்ன மாதிரி நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் எம்டி த கப் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த கதை வந்து புதுசுன்றதை நான் சொல்ல மாட்டேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த கதைகள் வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோம், அவங்க சொல்கிறவங்க எந்த பார்வையில் சொல்கிறாங்க, அப்போ அதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல நம்மளை எம்டியாக வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்படி நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம எம்டி த கப்பையாக வச்சு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கப்பை வந்து எம்டியாக வச்சுக்கும் போது தான் அதில் வந்து கருத்துக்கள் போய் உள்ளே வந்து இறங்கும். அப்போ வந்து அந்த கருத்துக்கள் தங்க ஆரம்பிக்கும். நம்ம முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த கருத்துக்களுமே நமக்குள்ளே இறங்கவே இறங்காது. ஒரு நல்ல கருத்துக்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரிங்களா? ஓகே, இது மூலயமா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய இதை வந்து நீங்கள் போடுங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி.